ஸோ இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஆட்சியில் இருக்கிறது ஒரு என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி முதல்வராக இருக்கார். பிஜேபி கூட்டணியில் அவங்க உறவினர் தான், ஆனால் பாஜகவில் இருக்கார் நமச்சிவாயம். அவர் இந்த மாதிரி பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு இருக்குது. காங்கிரஸ் திமுகலாம் எதிர்கட்சியாக இருக்காங்க, அண்ணா திமுக எல்லாமே கூட. இப்போ அங்கே வந்து தாவேகா வந்து தனித்து போட்டியிடுமா, காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்களா? இப்போ தமிழ்நாட்டில் வைக்கலைன்னா பாண்டிச்சேரியில் வைக்காமல் இருக்க முடியுமா, இல்லை அங்கே வச்சுட்டு இங்கே வைக்காமல் இருக்க முடியுமா? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்குது. இருந்தாலும் பாண்டிச்சேரி இந்த ஸ்மால் பிளேஸ் தானே, அதனால் வந்து அங்கே வந்து தனித்து போட்டியிட்டாலும் போட்டியிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள ஆதரிக்கிற காங்கிரஸ் வந்து அங்கே வந்து அவங்க தலைமையை ஏற்று போடுவாங்களான்னு எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா ஏற்கனவே நாராயணசாமி தான் அங்கே முதலமைச்சராக இருந்தார். இவரும் ரங்கசாமியும் காங்கிரஸில் தான் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு மறுக்கப்பட்டது முதலமைச்சர் பதவின்றதால உடைச்சிக்கிட்டு அவர் என்ஆர் காங்கிரஸ்ன்னு பேர் வச்சுக்கிட்டாரு. ஸோ அதனால் காங்கிரஸ் வந்து வலுவாக இருக்கிற தலங்களில் ஒன்று பாண்டிச்சேரி, புதுச்சேரி. அப்போ அங்கே வந்து விஜயுடைய தலைமையை ஏற்று முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிக்கிய அந்த கட்சியில் ஒத்துக்குவாங்களான்னு தெரியாது. அதனால் எனக்கு என்னவோ ஆஸ் ஆஃப் நவ் விஜய் தாவேகா வந்து தனித்து தான் போட்டியிடக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் அங்கே வந்து விசிகா இருக்குது, ஓரளவுக்கு பாமக இருக்குது, இவங்கெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி வந்து புதுச்சேரியில் கிடையாது. திமுக கூட்டணி மாதிரி அங்கே வந்து அப்படி இல்லை. அதனால் வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் தான் நான் நினைக்கிறேன்.